கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில் நமக்கு வாழ்வு தருகிற ஜீவனுள்ள அம்சங்கள் அடங்கி இருக்குது என்பது தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நிலைத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமுள்ள மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், ஆசீர்வாதம், சமாதானம் மற்றும் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில், வார்த்தையில் உண்மையாக இருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த வசனம் பொருந்தும். அந்த வார்த்தையில் வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தும் தேடுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை போல் எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரெத்ட். அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வேதாகமும் அது கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து அது வந்துச்சு. அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல். அதாவது அது எல்லாமே பயனுள்ள வார்த்தைகள். அது எதுவுமே வீண் கிடையாது. பைபிளில் இருக்கிற எந்த வசனமும் வீண் கிடையாது, எந்த வார்த்தையும் வீண் கிடையாது, எந்த ஆல்ஃபபெட்டும் வீண் கிடையாது. எல்லாமே இட் இஸ் யூஸ்ஃபுல். எதற்கு அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்தியத்தை காண்பிப்பதற்காக, டு ஷோ அஸ் த ட்ரூத். சத்தியம்னா என்ன, உண்மைனா என்ன, அதுக்கப்புறம் சத்தியம் பொய் புரட்டு, இதற்கு நடுவில் உண்மையான புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்றதற்கு path, அதாவது பாதையை அது நமக்கு வகிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இட் எக்ஸ்போசஸ் அவர் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்கிறார். அதாவது ரிபெல்லியன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு கலகம் உண்டாக்குற ஒரு மனசு, அதாவது எதிர்த்து நிற்கிற ஒரு மனது. இங்கே தமிழில் நம்ம கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். மனித இயல்பே எடுத்த உடனே எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை கிடையாது. அது ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேள்வி எழுப்புகிற ஒரு மனநிலையில் மனுஷன் இன்னைக்கு வாழ்கிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அப்படி மனிதர்களுடைய மனசில் எழும்புகிற தீய எதிர்ப்புகள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக, பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக, அப்படி சாத்தான் கொண்டு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் அது நமக்கு நாமே வெளிச்சத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போட்டு காமிக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய எல்லா தவறுகள் அதை சரி செய்து இட் கரெக்ட்ஸ் அவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பவுல் அந்த வார்த்தையில் எழுதுகிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வழிகளில் நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது பயிற்சி கொடுக்குது. ஸோ ஒரு காரியத்தில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம அதில் பயிற்சி எடுக்கணும். ஒரு ஆத்லீட்டு அல்லது பிள்ளைகளே ஸ்கூல் படிப்பில் அவங்க நல்ல விதத்தில் அவங்க மார்க் எடுத்து முன்னேறணும்னா அதற்குரிய முயற்சிகளை அவங்க எடுக்கணும், படிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியுடைய மையப்பகுதியே we have to train ourselves. நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சிப்படுத்திக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக சேர்ந்த உடனே நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் தானாக வளர்ந்துருவோம் அப்படின்ற எந்த கேரண்டியும் நமக்கு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும், நம்மை நாமே பயிற்சி செய்து கொள்ளணும். அந்த பயிற்சி எதன் மூலம் செய்து கொள்வோம்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் பயிற்சி செய்து கொள்ளணும். ஸோ அதனால தான் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகள் எல்லாமே ஒரு புஸ்தக வடிவில் பரிசுத்த ஆவியான் மூலமாக 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் மூலம் இட் இஸ் a divine writing. அது பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான வார்த்தைகள். அவைகள் எல்லாத்தையும் போட்டு நாம் உலகத்தில் என்ன செய்யணும், எப்படி வாழணும் அப்படின்றதற்காக கொடுக்கப்பட்ட மேனுவல், கொடுக்கப்பட்ட ஒரு கைடு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் என்னுடைய செய்திக்கு முன்னாடியே நான் கொடுக்குறேன். இது எங்கேருந்து எடுத்தேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு வசனம். அதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஸோ பேக் டு த பைபிள். நீங்கள் சத்திய வசன இந்த ஸ்தாபனம் எத்தனையோ நூற்றாண்டுகளாக, so many decades நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜனங்களை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த முயற்சிகளில் கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கிருபையும் தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்துடன் என்ன செய்வோம், இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கி நான் கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து உங்களுக்கு நான் பேச போகிறேன்.
பட் ஆனால் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க, திருமணம் ஆன உடனே எல்லாருக்குமே ஹனிமூன் அப்படின்றது ரொம்ப அதுக்கு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அது எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், புதுமண தம்பதிகளை பார்த்த உடனே எப்போ ஹனிமூன், எங்கே போனீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவங்க கூச்சப்படுற விதத்தில் நம்ம என்ன செய்வோம், அந்த ஹனிமூன் ஸ்டேஜை பற்றி நம்ம பேசுவோம். பட் உங்களுக்கு தெரியுமா, அந்த ஹனிமூன் அப்படின்றது அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே அதோடைய எக்ஸைட்மெண்ட், அதோடைய உற்சாகம் அல்லது அதில் இருக்கிற எமோஷன்ஸ், அதில் இருந்த எதிர்பார்ப்புகள், இதெல்லாமே நீடிய நாட்களாக அது நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். ஹனிமூன் அப்படின்றது என்ன, ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள், அல்லது இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள். அதுக்கப்புறமா அவங்க மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பணும். they have to come to the normal life. ஸோ அப்போ ஹனிமூன் இஸ் ஓவர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஃப்ரேஸ் ஆங்கிலத்தில். என்னப்பா அவன் ஹனிமூன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறது ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ். வெளிநாட்டிலலாம் when is the honeymoon கேட்பாங்க, அல்லது is the honeymoon over அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா முடிஞ்சிருச்சா, எக்ஸைட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா. ஸோ அப்போ கவனிங்களேன், ஹனிமூன் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்க ரெண்டு பேரும் இன்னும் திருமணம் முடிஞ்சதா அதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லது ஹனிமூன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேரையும் நேசிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓகே திருமணமாகி அந்த ஒரு சில நாட்கள் அந்த எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் அதெல்லாம் செட்டில் ஆகி இப்போ உண்மையான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க, இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ள என்டரான லைஃப், இது இம்பர்ஃபெக்டான ஒரு ஜேர்னி, இது நான் மாயையாக எதிர்பார்த்த எல்லா எதிர்பார்ப்புகளும் இங்கே உண்மையாகவே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வராங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஹனிமூன் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இது வெறும் திருமணத்திற்கு மாத்திரம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஃபார் எனி திங், ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு புதிய வாகனத்தை வாங்குறீங்க, ஒரு வண்டி, ஒரு கார், 2 வீலர் வாங்குறீங்க, அதுக்கும் பொருந்தும். ஏன் வாங்கின உடனே அந்த வண்டியை என்ன செய்வோம், பயங்கரமாக பாதுகாப்போம், டெய்லி துடைப்பாங்க, ஒரு தடவை 2 தடவைலாம் துடைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, கழுவுவாங்க. வண்டியை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னா கூட அது புது வண்டி இல்லையா, புது கார் இல்லையா, அதனால் குடும்பத்தோடு அதை என்ன செய்வாங்க, ஓட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு. அந்த உற்சாகம், அந்த எதிர்பார்ப்புகள், அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தூசி பிடிச்சி கிடக்கும். அந்த வண்டியை துடைக்க கூட என்ன இருக்க மாட்டாங்க, ஆள் இருக்காது, அந்த வண்டியை ஓட்ட மாட்டாங்க. நிறைய பேர் பந்தாவுக்கு என்ன செய்வாங்க, வண்டி வாகனங்களை வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் மாதத்தில் ஒரு தடவை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காரை ஓட்ட மாட்டாங்க. சும்மா ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் அல்லது தூசி படிஞ்சு நின்றுட்டுருக்கோம். தண்ட செலவு அது. ஸோ பாயிண்ட் என்னென்னா, அதுக்கும் நீங்கள் அதை உபயோகிக்கலாம். ஆரம்பத்தில் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, பட் ஆனால் நாள் போக போக அதை என்ன செஞ்சிச்சு, அதன் மேலே இருக்கிற உற்சாகம் அப்படியே கம்மியாயிடுச்சு. அது புது காராக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை புது ஜாபாக இருக்கட்டும், புது வேலையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் இந்த ஹனிமூன் ஸ்டேஜ் அல்லது இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்குது, ஆரம்ப காலகட்டம். அது அப்படியே முடிய அது என்ன செய்யும், ஆட்களுக்கு அதன் மேலே இருக்கிற உற்சாகம் அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரும். நான் ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இன்றைக்கி என்னுடைய செய்தியின் ஆரம்பத்தில் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஆண்டவரோடு நடக்கிற நம்மளுடைய நடத்தையிலையும் எல்லாருக்கும் இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது புதிய பிலீவர்ஸ், நியூ பிலீவர்ஸ் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முத கிறிஸ்துவோடு நடக்கும் போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்கும், எல்லாமே எப்படி இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பைபிள் வாசிக்கிறதா பயங்கர ஆர்வத்தோடு, இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பாங்க. ஃபோனில் பைபிள் ஆப்ஸ் இருக்கும். ஃப்ரீ நேரத்தில் சினிமா பாடல்களை கேட்பதை தவிர்த்துட்டு பைபிளை வாசித்துக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா பைபிள் ஸ்டடி வரும், சர்ச்சுக்கு ஓடலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு ஓடுறது, சர்ச்சில் போய் ஒன்று கூடுவது அப்படின்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுடைய டிசையர்ஸ், அவங்களுடைய ஆர்வங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஹையாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஹனிமூன் ஃபேஸ். ஆனால் அது போக நாட்கள் போக எப்படி பூசின சாயம் வந்து ஃபேட் ஆகுமோ, அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அப்படியே ஃபேடாக ஆரம்பிக்கும்.
ஸோ சர்ச்சுக்கு வர்றது இதுக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. கர்த்தரை துதித்து பாடுவது, ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவ பாடல்களெல்லாம் கேட்பாங்க, பாடல்களெல்லாம் பாடுவாங்க, கற்றுக்கொள்வாங்க. ஏன்? ஆண்டவரை நான் துதிக்கணும், நான் துதிப்பதற்காக சிருஷ்டிக்க பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாள் போக 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 ஆண்டவரை வாயை திறந்து பாடுறது, கையை தூக்கி துதிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடும். சபைக்கு வந்து உட்காந்து அப்படி கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் நிறைய பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு அல்லது ஃபோனை நோண்டிக்கிட்டு அல்லது பிள்ளைங்களை ஆட வச்சுக்கிட்டு. நிறைய பேர் திருச்சபைக்கு போகிறது, திருச்சபைக்குள்ளே கூட போக மாட்டாங்க, போவாங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சர்ச்சு என்ட்ரன்ஸில் வெளியில் பிள்ளைங்களை தூக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இப்படியே நின்றுட்டு சர்ச்சு முடிஞ்ச உடனே ஆமேன் காணிக்கை நேரத்தில் ஒரு காணிக்கையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கும் சபைக்கும் அன்றைய ஆராதனைக்கு என்ன கிடையாது, எந்த சம்மந்தமும் இருக்காது. அல்லது விசுவாசிகள் ஒன்று கூடுகிற நேரம், அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேக் டு த பைபிளில் நீங்கள் அப்பப்போ இந்த ஃபெய்த் பார்ட்னர்ஸ் மீட்டெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சி குட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் டைமில் வந்து அவங்க கலந்து கொள்கிற அவங்களுடைய ஆர்வங்கள் அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். இதுதான் த ஹனிமூன் ஃபேஸ் இஸ் ஓவர் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட். அதாவது இதை காட்டிலும் மற்ற ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காணப்பட்டதுனால அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸை அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணி மற்ற இடத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைய காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார். அதாவது இந்த ஆர்வம் எப்படி குறைஞ்சிக்கிட்டு போகாமல் இருக்கும்படியாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் தீமோத்தேயுக்கு சொன்ன ஒரு சில அறிவுரைகள்லேருந்து ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நான் கோடிட்டு உங்களுக்கு இன்றைக்கி பெரிய வேத பகுதி தியானம் பட் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே நான் உங்களுக்கு முடிக்க முயற்சிக்கிறேன். பைபிள் வச்சுருக்கிறவங்க நீங்கள் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திறந்து வச்சுக்கோங்க. The book of 2 Timothy chapter 3. இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கி நான் எடுக்க போகிற வேத பாடத்தின் தலைப்பு, இங்கிலீஷில் சொல்கிறேன், பாடங்கள் நீங்கள் யாராவது, நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் பேக் டு த பைபிளில் இருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் நீங்கள்லாம் நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். போன வருஷம் நாங்கள் இருக்கும் போது ஒரு வேத பகுதியை எக்ஸ்பாசிட்ரி ஒரு சர்மன் மூலமாக எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நம்ம எப்படி எடுக்கணும், அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம தியானிக்கணும், அதில் எப்படி நம்ம அந்த அந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அட்டென்ட் பண்ணுவங்க, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு ரிமெயின் ஆங்கர்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் நங்கூரமிட்டு நிலைத்து வாழுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி சுருக்கமான ஒரு வேத பகுதி, ரிமெயின் ஆங்கர்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகம் இது யார் எழுதுனா உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இன்றைக்கி நான் பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் யார் எழுதுகிறா, எந்த சூழ்நிலை எழுதுகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அதாவது 1 திமோத்தி, 1 திமோத்தி, 2 திமோத்தி, இந்த 2 புக்ஸும் ரொம்ப முக்கியமான புஸ்தகங்கள். இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறாரு? ஏன்னா அப்போது திமோத்தி வந்து எபேசு திருச்சபையின் போதகராக என்ன பண்ணால் அவன் இருந்தான், ஒரு இளைஞன், ஹி வாஸ் எ யங் பாய். அப்போது அந்த ஒரு யங் பாஸ்டருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்ராக்சிமேட்லி 66 அல்லது 67வது நூற்றாண்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பர்டிகுலர் 2 தீமோத்தி என்ன செய்கிறாரு, எழுதி தீமோத்திக்கு அனுப்புகிறார். இதை எழுதி அனுப்புகிற சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமில் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி எதற்கு, அடுத்து வந்து அவரை கொல்றதற்காக, அரசன் நீரோடைய ஆட்சி கீழே அவனை கொல்றதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தனிமையில் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் அவர் என்ன செஞ்சாங்க, விடுதலை செஞ்சாங்க. அதாவது பெயில் வாங்கின மாதிரி என்ன செஞ்சார், வாங்கிட்டு வெளியில் வந்தார். பட் திருப்பி அவர் என்ன செஞ்சாங்க, பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச நேரத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது
அவர் பக்கத்தில் அங்கங்கே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்துட்டு போனது லூக் மாத்திரம் தான். பட் ஆனால் 99% 99% அப்போஸ்தலனாகிய பவுல் தனிமையில் உட்காந்து இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. ஸோ அதுதான் செகண்ட் திமோத்தியோடைய ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷன். ஹி வாஸ் வர்ச்சுவலி அலோன், அதாவது தனிமையில், அப்சல்யூட்லி தனிமையில் உட்காந்து என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. இந்த 2 திமோத்தியை எழுதும் போது இந்த 2 திமோத்தியுடைய பில்லர்ஸ், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பில்டிங்க்கு தூண்கள் இருக்கிறது போல் இந்த 2 திமோத்திக்கு 4 தூண்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 1 திமோத்தி 2 திமோத்தி இது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே திமோத்திக்கு தான் எழுதுகிறாரு. ரெண்டுமே திமோத்தியை உற்சாகப்படுத்துறதுக்காக எழுதுகிறாரு. ஆனால் பாலுடைய ரைட்டிங்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திமோத்தி எழுதும் போது அதற்கு அவர் உபயோகிக்கிற தூண்களும் 2 திமோத்தி எழுதும் போது அதற்கு அவர் உபயோகிக்கிற தூண்களும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே பாஸ்டரல் எபிஸ்டல்ஸாக இருந்தாலும் ரெண்டுமே உற்சாகப்படுத்துறதற்கு ஒரு மனிதனை ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி எழுதினாலும் அதற்கு அவர் கொண்டு வருகிற தீம்ஸ், அந்த பில்லர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப குயிக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 திமோத்தியில் அவர் சத்தியத்தை சத்தியமாக நீ போதி, அதாவது சவுண்ட் டாக்ட்ரின், ஆழமான சத்தியங்கள் என்ன செய் போதி, சும்மா வாட்டர் டவுன் காஸ்பல் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. ரெண்டாவது, திருச்சபையில் பப்ளிக் வர்ஷிப் எப்படி இருக்கணும், திருச்சபைக்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி அவரை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் வர்ஷிப் பற்றி என்ன செய்கிறாரு அங்கே சொல்லித்தராரு. நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. முக்கியமாக லீடர்ஷிப் பற்றி அங்கே கற்றுத்தருகிறார். சர்ச்சில் லீடர்ஸ் எப்படி இருக்கணும், தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, திமோத்தி உன்னுடைய பர்சனல் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், உன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் எப்படி இருக்கணும், இருளான வாழ்க்கையிலே நீ கர்த்தருக்கு முன்பதாக எப்படி பரிசுத்தமாக வாழ்கிற அப்படின்னு சொல்லித்தரார். அது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல திருச்சபையின் தலைவனாக நீ எப்படி ஒரு கேரிங் ஷெப்பர்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திமோத்தியில் எழுதுறாரு. பட் செகண்ட் திமோத்திக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் மாறுது. இங்கே திமோத்திக்கு நீ தைரியசாலியாக இருக்கணும், போல்டாக நீ வாழணும் அப்படின்னு சொல்லித்தராரு. அது மாத்திரம் இல்லை, தைரியத்தோடு நீ வாழும்பொழுது விசுவாசம் உள்ளவனா, உண்மை உள்ளவனா நீ வாழணும், ஃபெய்த்ஃபுல்லாக நீ இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய ப்ரீச்சிங், உன்னுடைய டீச்சிங்கில், நீ போதிக்கிறதில், நீ கற்றுத்தருவதில் நீ உண்மை உள்ளவனா, தவறு பிழைகளற்றவனா நீ என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திமோத்திக்கு ஒரு சில செட் ஆஃப் ஆங்கர்ஸ் கொடுக்குறார், அதாவது நங்கூரங்கள் அல்லது பில்லர்ஸ் கொடுக்குறார். ரெண்டாவது திமோத்தியில் வேறு செட் ஆஃப் நியூ பில்லர்ஸ், நியூ ஆங்கர்ஸை கொடுக்குறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் இப்போ நாம் வாசிக்க போகிற மூன்றாவது அதிகாரத்தில் பால் திமோத்திக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறார். இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஃபவுண்டேஷன் என்ன. இப்போ நான் இவ்வளோ நேரம் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 திமோத்தி 3வது அதிகாரத்தில் அப்படி இந்த பவுலின் எல்லா போதனைகளை தாங்கி பிடிக்கிற அந்த ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ் என்ன. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பால் வந்து திமோத்திக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுக்குறார். அதாவது இந்த உலகத்தின் பேட்டர்னை நீ முதல்ல புரிஞ்சிக்க. இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யணுன்னாலே டக்குன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணிட முடியாது, செஞ்சிட முடியாது. முதலாவது பார்க்கணும். அதை புதுசாக யாரோ வேலைக்கு போகிறாங்க, கம்ப்யூட்டரை கொடுத்து உடனே உட்காந்து இதை செய்யணும், அவங்களால செய்ய முடியாது. அந்த வேலையை அதுக்கு முன்னாடி செஞ்சவங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், அதை காமிக்கணும், கற்றுத்தரணும், இப்படி செய்யணும்னு உடனே எப்போ ஒரு பேட்டர்ன் அவங்களுடைய மைண்டில் என்ன செய்யுது, ஃபில் ஆகுது. அப்போ அதை பார்த்து ஓகே இந்த மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது திமோத்தி எபேசுவுக்கு இந்த சர்ச் சிட்டி ஆஃப் எஃபெசஸ்லாம் பாஸ்டராக இருக்கும்போது கவனிங்க, நீ முதலாவது உலகத்தின் பேட்டர்னை பார்த்துக்கோ. ஏன்னா எந்த பேட்டர்னை நீ பார்த்தா அதே மாதிரி இங்கே செய்யணும்னு சொல்கிறவங்க மத்தியில் நீ எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு உனக்கு வரும் அப்படின்றத இங்கே சொல்லித்தரார். அப்போது த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் அணுகுமுறை என்ன அப்படின்றத இங்கே பால் திமோத்திக்கு ரொம்ப அழகாக சொல்லித்தராரு. கோயிங் ஃப்ரம் ஒன் திங் டு தி அதர், அதாவது ஒன்றுலேருந்து அடுத்த காரியங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறது தான் உலகத்தாரின் ஒரு விருப்பம், உலகத்தாரின் ஒரு பழக்கம். அதாவது என்ன, ஒரே காரியத்தில் இருக்க மாட்டாங்க, ஒன்றில் இருப்பாங்க, அதிலிருந்து அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே அடுத்ததுக்கு போவாங்க, அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே அது அடுத்ததுக்கு போவாங்க, இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, பாலுடைய வேர்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள். நான் இப்போ சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம் அது நல்லது தானே, அது அட்வான்ஸ்மெண்ட் தானே. நோ,
பாலுடைய ரைட்டிங்ஸில் மூவிங் ஃப்ரம் ஒன் திங் டு தி அதர், ஒன்றுலேருந்து மற்றவைகள், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கேன்னு சொல்கிறது அவர் நலமான முன்னேற்றத்தை குறித்து சொல்லலைங்க, மோசமான வீழ்ச்சியை குறித்து அங்கே சொல்லுகிறார். கோயிங் ஃப்ரம் பேட் டு வேர்ஸ், அதாவது ஏற்கனவே அது கெட்டு போய் கிடக்கு, ஆனால் இப்போ கெட்டு போனதுலேருந்து அவன் அடுத்த மோசமான ஒன்றுக்கு போயிட்டுருக்கிறான். எதை குறித்து சொல்லிகிட்டு இருக்கிறார் தெரியுமா? பாவ வாழ்க்கையை, உலகத்தாரின் மனநிலையை குறித்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அதனால தாங்க நம்ம கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்கிறோம், நீ பிரிக்கப்பட்டவன், நீ அங்கேருந்து பிரித்து எடுத்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக வாழ்வதற்காக பிரித்து எடுக்கப்பட்டவங்க. யூர் செப்பரேட்டட். நம்ம யார்? நம்ம எக்லீஷியா. அதனால் பாலுடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி தெரியும், ஆனால் அது அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. அது என்னது? அது நாசமாயிட்டு இருக்குது, அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பாவத்தை செய்வாங்க, அந்த பாவத்தை செஞ்சு போர் அடித்த உடனே புதிய பாவத்தை தேடி என்ன செய்வாங்க, அந்த பாவம் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி அகெயின் அந்த ஹனிமூன் ஃபேஸ் ஞாபகம் வருது அவங்களுக்கு நான் சொன்னது. அது வரைக்கும் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பாவம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாவம் போர் அடித்த உடனே புதிய பாவத்தை தேடி போவாங்க, அதுவும் கொஞ்ச காலம் செய்வாங்க. அது போர் அடித்த உடனே இன்னொரு புதிய பாவத்தை தேடி என்ன செய்வாங்க, போவாங்க. இப்போது இங்கே வேர்பேஜ் யூசேஜ் பாலுடைய ரைட்டிங்ஸில் 3வது அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்களில் அவருடைய ரைட்டிங்ஸ் இம்மீடியட்டாக ஷிஃப்ட் ஆகுது. ஆனால் கிறிஸ்தவங்க கவனிங்க, சோதனைகள்லேருந்து அடுத்து மோசமான சோதனைக்கு போவாங்கன்னு சொல்லலை, அவங்க சோதனையில் இருந்து விசுவாசத்திற்கு நேராக யூ ஹாவ் டு மூவ். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சோதனைகள், பலவீனங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், இதெல்லாமே கவனிங்க, உலகத்தான் அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கிறான். ஆனால் எந்த அட்வான்ஸ்மெண்ட்? அழிவு அப்படின்ற அட்வான்ஸ்மெண்ட். ஆனால் கிறிஸ்தவங்க துன்பத்தின் மேலே துன்பத்து படும் பொழுது அவங்க விசுவாசத்தில் பலன் அடைஞ்சு அட்வான்ஸ் ஆகுறாங்க. ரெண்டும் முன்னோக்கி தான் போகுது. ஆனால் ஒன்று கட்டிக்கிட்டு போகிறாங்க, இன்னொருத்தங்க வீழ்த்திட்டு போகிறாங்க. இந்த ஒரு கிளியரான ரைட்டிங்கை பால் திமோத்திக்கு அங்கே கொடுக்குறார். அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவங்க ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு போவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க விசுவாசத்தில் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் வளருவீங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒரு 3 நாள் வசனங்களை எடுத்தது நோக்கம் என்ன தெரியுமா? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாருமே உங்களை கர்த்தருக்குள்ளாக முதலாவது பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சவாலை கொடுத்து, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்து அதன் மேலே இருக்கிற அன்பு உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராட்டி அதை பயன்படுத்தி அதற்கு உண்மை உள்ளவர்களாகவும் உத்தம வாழ்க்கையில் நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கி இந்த செய்தியை நான் சொல்கிறேன். என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில, பட் இருந்தாலும் இன்னும் இருக்கிற ஒரு சில நேரத்தில் சுருக்கமாக 2 காரியத்தை நான் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி. அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது பாடம், continue to build on what you have learned. இங்கிலீஷில் நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்காங்க, continue to build what you have learned. அதாவது நீ இதற்கு முன்பதாக கற்றுக்கொண்டவைகளின் மேல் தொடர்ந்து கட்டி எழுப்பு. மீண்டும் சொல்லுகிறேன், புதுசாக கட்டி எழுப்புன்னு சொல்லலை பாலங்க. திமோத்திக்கு என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீ என்னென்னத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறியோ அவைகளின் மேலே தொடர்ந்து நீ கட்டி எழுப்பு. இதற்கு ஆதாரம் வசனங்கள் 12, 13, 14. ரொம்ப குயிக்காக ஓகே நான் இந்த வேர்ஸஸை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. 12வது வசனத்தில் அவர் சொல்கிறார், கவனிங்க, வேர்ஸஸ் 12ல் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே எழுதியிருக்கிறேன், everyone who wants to live a godly life. யாரெல்லாம் பரிசுத்தமாக நீங்கள் வாழ விரும்புகிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக துன்பப்படுவீங்க. கிறிஸ்துவுக்காக யார் காலை எடுத்து வச்சு நான் ஆண்டவருக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்களோ கவனிங்க, யூ வில், கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், அவமானம் இருக்கும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, துன்பப்படுத்தப்படுவீங்க. அதாவது அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? யார் தங்களையே முற்றிலும் ஊற்றுறாங்க, கிறிஸ்துவுக்காக ஊற்றுற ஒரு வாழ்க்கை. நான் எதுவும் எனக்காக நான் வச்சுக்க விரும்பலை. ஐம் கோயிங் டு கம்ப்ளீட்லி போர் அவுட் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நான் வெறுமையாக்கி என் பாத்திரத்தை காலி செஞ்சு ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்னமோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னது? என்ன அந்த சர்ப்ரைஸ்? பாருங்கள், பால் கொடுக்குற சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா?
a lot of trouble. அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? துன்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவர் கிரேக்க வார்த்தையில் எழுதும் போது அதுக்கு தான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், யாருப்பா ஆண்டவர் மேலே சிலுவையின் அன்பு நிமித்தம் யார் நீங்கள் ஆண்டவருக்காக வருகிறீங்களோ வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு காத்துட்ருக்கு. என்ன பரிசு? துன்பம் காத்துட்ருக்கு, உங்களுக்கு துயரம் காத்துட்ருக்கு. அதை தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நீங்கள் அதை எகிரி குடிச்சியோ அல்லது அதை சுற்றிக்கிட்டோன்னா நீங்கள் ஓட முடியாது. துன்பப்படணும், ஆண்டவருக்காக வாழணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு துன்பம் இருக்கும். பட் 13வது வசனத்தை சொல்கிறாரு, ஈவில் பீப்புள் அண்ட் இம்பாஸ்டர்ஸ். உபயோகிக்கிற வார்த்தைகள் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நான் வில் ஃப்ளரிஷ். அதாவது என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தீய ஜனங்க, தீமை செய்கிறவங்களும் வஞ்சகம் செய்கிறவங்களும், இன்னும் அவர் உபயோகிக்கிற வார்த்தை நடிக்கிறவனும். யார்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, சன்மார்க்க ஜீவியத்துலேயும் சரி, அவிசுவாசியாக இருக்கட்டும், எவன் உத்தமனை போல நடிக்கிறானோ அவன் வளருவான். அவன் என்ன செய்வான்? உயர்ற மாதிரி காணப்படும். ஏன் தெரியுமா? அவன் தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவனையும் என்ன செய்கிறான்? அவன் ஏமாத்துகிறான். அன்ஸ்க்ரூப்பிலஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது. அப்படின்னா நேர்மையற்றவன், மனசாட்சியே இல்லாமல். சொல்லுவோம் நம்ம, என்னப்பா ஒரு மனசாட்சியே இல்லையான்னு கேட்போம். அப்படிப்பட்டவனை குறித்து இங்கே பவுல் சொல்கிறார். தீமைக்கும் பாவத்துக்கும், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, அதாவது மனசாட்சியே இல்லாமல் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? புரட்டுவாங்க. மனசாட்சியே இல்லாமல் என்ன செய்வாங்க தெரியுங்களா? பொய்யான போதனைகள், கள்ள உபதேசங்களை போதிப்பாங்க. சொல்கிறாரு, அவங்க விசுவாசிகளை அவங்க விசுவாசத்துலேருந்து சுரண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவன் மனசாட்சி இழந்தவன், அவன் நேர்மையற்றவன், அவன் ஒரு துன்மார்க்கன். அவன் இப்படி விசுவாசிகள் என்ன செய்வான்? தன்னை தீயான போதனைகள் அதை இதை வச்சு சுரண்டிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் வழி விலகிட்டான். அதனால் அவன் வழி விலகி தூரத்தில் நிற்கிறதுனால இப்போ ஒண்டியாக நிற்கிறான், பார்த்தீங்களா? அதனால் நிறைய பேர் நேரான பாதையில் நடந்துட்டுருக்காங்க. இவன் வழி விலகினதுனால இப்போ ஒண்டியாக நிற்கிறான் பாருங்களேன். அதனால இப்போ ஒரு கூட்டத்தை சேர்க்குறான். நான் ஒண்டியாக நிற்கிறது எனக்கு பிடிக்கல, என் கூட ஒரு கூட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களையும் வழி விலக செய்கிறான். பாருங்கள், பாலுடைய ரைட்டிங்ஸ் பாருங்கள். 14வது வசனத்தில் சொல்கிறார், பட் ஆனால் நீயோ யூ மஸ்ட் ரிமெயின் ஃபெய்த்ஃபுல் டு த திங்ஸ். உனக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளின் மேலே நீ எப்படி நிற்கணும்? உறுதியாக நிற்கணும். ஏன் உறுதியாக நிற்கணும் தெரியுமா? ஏன்னா அது உண்மையானவைகள், அது சத்தியம். ஏன்னா அதை யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா அப்படின்றதையும் நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மாய உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இந்த கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், மற்றவங்களுடைய ஏமாத்து புரட்டு, இது எல்லாமே நம்மளை மயக்கம் அடைய செஞ்சிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. நாம் என்ன கற்றுக்கொண்டோம், எதன் மேலே நம்ம கட்டி எழுப்ப நிற்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதற்கும் நமக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 3 வசனத்துடைய சுருக்கமான ஒரு குயிக் எக்ஸ்பிளனேஷன். நல்லா கவனிங்க. பால் இவ்வளோ சீரியஸான ஒரு காரியத்தை கவனிங்களேன். இதை நான் வாசிக்கும் போது தான் நான் கவனித்தேன். நான் யோசித்து பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பால் இதை எழுதும் போது, திமோத்தி இதை வாசித்துட்டு இருக்கும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை என்கரேஜ் பண்ணி எழுதுகிறார். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துலலாம் கிறிஸ்தவ ஊழிய சேவைகளில் அதோடைய ஃபவுண்டேஷன்ஸ்னால் என்ன, அதில் உன்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, கிறிஸ்துவுக்காக போர் வீரர்களாக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த போர் வீரனுக்குரிய எல்லா குணாதிசயங்களையும் அங்கே சொல்லி அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறாரு, அங்கே திமோத்திக்கு டீச் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஆண்டவரால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கர், அதாவது ஆண்டவர் குட் ஜாப், மனுஷன் குட் ஜாப்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவர் குட் ஜாப்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுற ஒரு ஒர்க்கருடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது, திடீர்னு கவனிங்களேன், ஆறுதல் சொல்லிக்கிட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டு வர்ற மாதிரி காணப்பட்டாலும் திடீர்னு பகிரங்கமான ஒரு உண்மையை எங்கள் 12, 13, 14 போட்டு உடைக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஏன்பா நீ இயேசுக்காக வாழணும்னு வந்துட்டியா, அது ஈஸியான வேலை கிடையாது. இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ. பெரிய விலையை நீ செலுத்தணும். இன்ஃபேக்ட் கவனிங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் டீச் பண்ணுற காரியம் ஒன்றும் புதுசான காரியம் கிடையாது. இது ஆல்ரெடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டார்.
எழுதிக்காங்க. யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 18, 19, 20 இது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்கள் யோவானில் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த உலகம் உங்களை வெறுத்தா, கவனிங்க, ரொம்பலாம் நீங்கள் சலிச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உலகம் யாரை வெறுத்துச்சு? என்ன வெறுத்துச்சு? நீங்கள் இந்த உலகத்தின் பிரகாரம் உலகத்தின் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை நேசிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள மாதிரி ஒருத்த மாதிரி அது பார்க்குறதுனால உங்களை அதை நேசிக்கும். ஆனால் இப்போ நான் உங்களை பிதாவின் விருப்பத்தின்படி வாழ்வதற்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வார்த்தையை போஷித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? கண்டிப்பாக உங்களை அது ஹேட் பண்ணும், உங்களை வெறுக்கும். ஆனால் கவனிங்க, ஒரு வேலைக்காரன் எப்பவும் தன்னுடைய எஜமானை விட காட்டிலும் அதிகமாக என்ன செய்யப்படுத்தப்பட மாட்டான், கனப்படுத்தப்பட மாட்டான். அப்படின்னா எனக்கே இந்த கதினா உங்களுக்கு என்ன கதி அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்லித்தராங்க. அவருக்கே சிலுவைனா அப்போ நமக்கு என்ன கதி? ஸோ ஏன் ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? ஏன் இந்த உலகம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு? ஏன்னா நான் அவங்க புரிஞ்சுக்கொள்கிற விதத்தில் அவங்க செய்கிறது தப்பு அப்படின்றத நான் சொல்கிறதுனால தான், அவங்க கேட்க விரும்பாததை நான் சொல்கிறதுனால தான் அவங்க என்னை எப்படி ஹேட் பண்ணுறாங்க, என்னை அவங்க தூஷிக்கிறாங்க, என்னை அப்படி துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? பாலுடைய ரைட்டிங்ஸில் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா ஏன் அவர் சிலுவையில் அறைஞ்சாங்க? அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னதற்கு நேராக அவர் எப்படி வாழ்ந்தார், இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யலை? பொறுக்கலை. அதனால் கவனிங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க துன்புறுத்துனாங்க. நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங்க்டே என்ன தெரியுங்களா? அவாய்ட் பண்ணணும். எதையாவது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா ஏன்பா நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறது தான் மனித இயல்பு. இப்போ நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ நாங்கள் சிகாகோ அப்படின்ற ஒரு பட்டணத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்கூல் வழியாக நான் போகும்போது இந்த பக்கமும் நிறையா பெரிய டென்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஆல்மோஸ்ட் thousands and thousands, எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 20,000 பேர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேலான ஆப்கானிஸ்தான்லேருந்து அகதிகளாக, ஏன்னா அவங்களுடைய நாட்டில் அரசியல் ரீதியான துன்புறுத்தல் அல்லது ஜாதி ரீதியான அல்லது அவங்களுடைய இன ரீதியான துன்புறுத்தல், பொலிட்டிக்கல் எத்னிக் பர்சிக்யூஷன் அங்கே இருந்ததுனால அவங்க இப்போ அமெரிக்கா அரசு இருக்கிற அவங்களுடைய பார்டர் பாலிசிஸை உபயோகித்து பயன்படுத்திக்கிட்டு எங்கே வந்திருக்கிறாங்க? அவங்க 20,000க்கும் நான் சொல்கிறது நான் பார்த்த ஒரு சின்ன சிட்டியில். இந்த மாதிரி அமெரிக்காவில் நிறையா இடத்துல இவங்க வந்திருக்கிறாங்க, நிறையா தேசங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு அங்கே அந்த துன்புறுத்தல்களை என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியல, அந்த பர்சிக்யூஷனை ஃபேஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க? வேறு இடங்களை தேடி போகிறாங்க. ஆனால் பால் சொல்கிற பர்சிக்யூஷன் பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷனும் இல்லை, அல்லது எத்னிக் பர்சிக்யூஷனும் இல்லை, சோஷியல் பர்சிக்யூஷனும் இல்லை, ஈவன் ரிலிஜியஸ் பர்சிக்யூஷனும் இல்லை. பர்சிக்யூஷன் ஆஃப் யுவர் ஃபெய்த், விசுவாசத்தில் துன்புறுத்தப்படுதல் நிமித்தம் நம்மளுடைய துன்புறுத்தல், இஃப் இட் இஸ் அ டிரெக்ட் ரிசல்ட் ஆஃப் அவர் டிசையர், ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு, ஆண்டவரை நம்ம பின்பற்றுறது நிமித்தம் நமக்கு இந்த துன்புறுத்தல்கள் இருந்தால், அப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் நிமித்தம் நம்ம எப்படி நம்முடைய மனநிலையை நம்ம சீரமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. கவனிங்க, அவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீ என்ன கற்றுக்கொண்டியோ அவைகளின் மேலே தொடர்ந்து என்ன செய், கற்றுக்கொண்டு போ. கவனிங்க, பைபிள் சொல்லுது, எப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் புது சிருஷ்டியாக மாறுறான். ஹீஸ் பீங் born again, இஸ் a நியூ கிரியேஷன். அவன் வாழ்க்கை என்ன செய்யப்படப்படுகிறது? திருப்பி போடப்படுகிறது. அப்போ திருப்பி போடப்பட்ட உடனே இப்போ பாவத்தை நேசித்தவன் பாவத்தை வெறுக்கிறான். பாவிகளோடு சஞ்சாரம் வச்சுக்கிட்டு பாவிகளோடு வாழ்ந்தவன் இப்போ அந்த இடங்களை என்ன செய்கிறான்? தவிர்க்கிறான், அந்த இடத்துக்கு போக விரும்பலை. ஸோ இப்போ ஒரு காட்லி லைஃப், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவன் தேடி விரும்பி போகிறதுனால, ஆண்டவரை கனப்படுத்த விரும்புகிறதுனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் பண்ண விரும்புகிறதுனால, இப்போ இங்கே பால் உபயோகித்த அந்த வார்த்தைகள் என்னது? ஈவில் பீப்புள், இம்பாஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே இப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க போகிற போக்கில் பாவத்தில் அவங்க நீடித்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயமும் அவங்களுடைய மனதும் என்ன செய்யப்படலை? மாற்றப்படவில்லை.
அவங்க அப்படி மாற்றப்படாததுனால they don't want to change. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க மாற்ற விரும்பலை. They avoid the persecution that the believers face. ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறாங்க, ஏன்பா கிறிஸ்துவுக்காக நின்று இவ்வளோ பாடம் அனுபவிக்கிறான், இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, அதனால் நாம் போகிற பாட்டுக்கு என்ன செய்யலாம், போகலாம், நாம் செய்கிற பாவத்தில் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்களா? நித்திய கோல்ஸில், எட்டர்னல் கோல்ஸ் படி நம்ம அவங்கள பார்த்தா அவங்க ப்ராக்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க உண்மையாகவே ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்களா? இட் இஸ் சின், இட் இஸ் டிசெப்ஷன். அதுதான் பால் அங்கே திமோத்திக்கு டீச் பண்ண விரும்புகிறார். இதை தான் இந்த காலவெளியில் நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம தொடர்ந்து ஓடணும். பட் அங்கே இங்கே நம்ம பார்க்கும்போது அவங்க முன்னேறுற மாதிரி தெரியும், அவங்க அந்த காரியத்தில் இந்த காரியத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே பாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த காலவெளியில் நம்மளுடைய பார்வையை அவங்க ஒரே இடத்துல நேராக சீரமைக்க விரும்புகிறாங்க. ஏன்னா அது பாவமும் ஏமாற்றும், பாவத்திலையும் ஏமாற்றுலையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. வஞ்சகர்கள் செழிப்பார்கள், they will flourish. இதை கிறிஸ்தவங்க நம்ம இன்னைக்கு சரியாக புரிஞ்சிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு இவ்வளோ கிளியராக எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம மறந்ததுனால தான் இன்னைக்கு நாமளும் அவங்களோடு சேர்ந்து வழி விலகுகிறோம். ஆனால் இங்கே பால் சொல்லி கொடுக்குற காரியம், யூ ஸ்டே வேர் யூ ஆர். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நில்லுப்பா, நீ ஓடாத. ஏன்னா நீ பிடிச்சிட்டு இருக்கிற நம்பிக்கை, நீ பிடிச்சிட்டு இருக்கிற விசுவாசம் அதை காட்டிலும் அது விலையேற பெற்றது. ஏன்னா இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உன்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அது என்ன செய்யுது, உன்னை அழைக்குது. ஆனால் நீ அங்கேயும் எங்கேயும் பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி ஓடும்போது இதை விட்டுட்டு ஓடிடாமல் என்ன செய்ய, நீ கவனமாயிரு. அதை ஏன் அவ்வளோ சீரியஸாக எழுதுறார் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். திமோத்தி ஒரு யங்ஸ்டருங்க, அவன் ஒரு யங் பாஸ்டர். ஆனால் அவன் வயதுலேயும் ஒரு பெரிய முதிர்ந்தவனாக இல்லாததுனால அவனை சுற்றி நிறைய கள்ள போதகர்கள் இருந்தாங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளே பெரிய பெரிய முதிர்ந்த விசுவாசிகள்லாம் இவனை முழுங்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பால் திமோத்தி என்ன ஐசோலேஷனை சந்திக்கிறான் அப்படின்றத உணர்ந்து, ஏன்னா இவனும் ஐசோலேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறான். யார்? பால். நீரோடைய கைகளில் இப்போ மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு பால் என்ன ரோமில் உட்காந்துட்டு இருக்கிறார். பாலுடைய நண்பர்களும் அவரை கை விட்டுட்டாங்க, யாரும் பால் கூட இல்லை எக்ஸப்ட் ஃபார் லூக். ஸோ பாலும் ஒரு ஐசோலேஷனில், ஒரு அபேண்டன் ஸ்டேட்டில். பாருங்கள் அந்த வார்த்தைகள்லாம் எங்கே எக்ஸ்பீரியன்ஷியலி அவர் எழுதுகிறாருன்னு பாருங்கள். அபேண்டன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். ஏன் அபேண்டன்? ஏன்னா அவங்க அபேண்டன் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசத்தில் நீ வேர் கொண்டு ஆங்கர்டாக நீ இரு அப்படின்னு சொல்லித்தராருங்க. நீயோ கற்றுக்கொண்டவைகளில், இப்போ பாருங்கள், கற்றுக்கொண்டவைகள் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்தில், 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் யாரை குறித்து சொல்கிறாரு? எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? உன்னுடைய உண்மையான விசுவாசம், உன்னுடைய ரிச் ஃபெய்த், உன்னுடைய அதாவது விலையேற பெற்ற விசுவாசம் உனக்கு எங்கேருந்து வந்தது? உன்னுடைய பாட்டி ஆகிய லோயிசால் இடத்துலேருந்து, அதுக்கப்புறம் ஐனிக்கையால் ஆகிய உன்னுடைய தாயிட்டிருந்து, அப்புறம் now it is to you அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு? அப்புறம் நான் எப்படி உன் மேலே கையை வச்சு உனக்காக ஜெபித்தேன் அப்படின்லாம் சொல்லி அந்த ப்ராசஸை ஞாபகப்படுத்துகிறார். கவனிங்க, இந்த இடத்துல பால் அவனுடைய குடும்பத்தை உள்ள இழுக்கிறார். ஏன்? இதுதாங்க காட்ஸ் டிசைன். ஆண்டவருடைய கிரியேஷனில் டிசைன் என்ன தெரியுங்களா? Faith must be handed down from one generation to the other. அதாவது கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு மறந்த சத்தியம் என்ன தெரியுங்களா? விசுவாசம் தலைமுறையாக ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் அடுத்த தலைமுறைக்கு விசுவாசம் என்ன செய்யப்படணும்? தரப்படணும், கொடுக்கப்படணும். விசுவாசத்தை கற்றுத்தரலன்னா, சத்தியத்தை சொல்லாமல் நம்முடைய பிள்ளைங்க சத்தியத்தில் என்ன செய்ய முடியாது? நிலைச்சி இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏன் உடைஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய விருப்பத்தை அவங்க மறந்துட்டாங்க. நிறைய பெற்றோர் அவங்க பிள்ளைங்க சின்ன வயதிலேயே அவங்கள நடத்த வேண்டிய வழியில் நடத்தி சபைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டிய விதங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்து முயற்சிகளை எடுக்காததுனால தான் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வாலிப வயசுக்கு வரும்பொழுது, டீன்ஸாக வரும்போது, யூத்தாக வரும்போது, அதுக்கப்புறம் வேலைகளுக்கு போகும்போது, திருமணம், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சத்தியத்தை உங்களால் அவங்களுக்கு போதிக்க முடியாது.
ஏன்னா அவங்க ஆல்ரெடி இங்கே பாலுடைய டீச்சிங்ஸுக்கு பிரகாரம் அவங்க அட்வான்ஸ் ஆகி போயிட்டாங்க. எதில்? ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவம். அவங்களுடைய வேர்ல்ட் வியூ மாறிட்டு. ஆனால் இங்கே ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒரு ரைட்டான சரியான வேர்ல்டு வியூ. கிறிஸ்தவர்களுக்கு வேர்ல்டு வியூ ஒரே ஒரு வேர்ல்டு வியூ தாங்க, பிப்ளிக்கல் வியூ. அதாவது வேர்ல்டு வியூ நான் சொல்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னமா? பார்வை. எதை பார்த்தாலும் வேதாகம் அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் இன்றைக்கி உங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். என் பிள்ளைங்களை, என் பேர பிள்ளைங்களை இப்படிப்பட்ட ஒரு பார்வையில் நடத்துகிறேன்னா? இல்லைங்க, என் பேர பிள்ளைங்க அது ஏன் பொறுப்பு இல்லை, அது அவங்க அப்பா அம்மா பொறுப்பு. நோ, அப்சல்யூட்லி ராங். It has to be passed on from one generation to the other. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பில் உங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும். ஏன்னா இங்கே பாட்டியை உள்ளே இழுக்கிறார் பாருங்கள். வெறும் அம்மாவை உள்ளே இழுத்துருந்தா பரவாயில்ல, பாட்டியவும் உள்ளே இழுக்கிறாரு. ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகத்தில் ப்ராக்ரெஸ்ன்ற பேரில் கவனிங்களேன், இன்றைக்கி சமுதாயமும் கல்ச்சரும் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் பாலிசியும் பிள்ளைங்களை எது பழமை, எது ஃபவுண்டேஷனல், எது அவங்க கற்றுட்டு வராங்களோ அது ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத கான்டெம்பரரி அப்படின்ற பேரில் இது தப்பு. அவங்கள சொல்லித்தராங்க. இன்றைக்கி இந்தியா மாதிரி தேசங்களில், இன்னும் வெளிநாட்டு தேசங்கள்லாம் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் குவெஸ்டன் பண்ணணும், அதாவது எல்லா அத்தாரிட்டியும் ராங் அப்படின்ற ஒரு மனநிலையை இன்றைக்கி கற்றுத்தராங்க. அப்போது பிள்ளைங்க இப்படிப்பட்ட வேர்ல்டு வியூவில் போகும்போது பைபிள்லையும் என்ன செய்வாங்க? இதோடைய அத்தாரிட்டி தப்பு அப்படின்வாங்க. பைபிளில் சொல்லுவாங்க, உண்மையாகவே இயேசுவாமியை பிடிச்சி அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்களா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி எல்லாத்தையும் குவெஸ்டன் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? சின்ன வயதில் நீங்கள் ஒரு சரியான பிப்ளிக்கல் வியூ, ஒரு சரியான வேதாகம் அடிப்படையின் பார்வையை உலகத்தின் எப்படி பார்க்கணும், வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அப்ரிங்கிங்கை வீட்டில் நீங்கள் செய்ய தவறுனதுனால அவன் ஸ்கூலில் போய் சமுதாயத்தில் போய் இன்னொரு தவறான வேர்ல்ட் வியூ என்ன செய்கிறான், அவன் கற்றுக்கொள்கிறான். ஸோ அவங்க ஒரு வேர்ல்ட் வியூலேருந்து இன்னொரு வேர்ல்ட் வியூ, இன்னொரு வேர்ல்ட் வியூலேருந்து இன்னொரு வேர்ல்ட் வியூன்னு போய் கர்த்தருடைய வார்த்தையா அது ஓல்ட் ஃபேஷன், அது பழமைப்பா, அதெல்லாம் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் கவனிங்க, பால் இங்கே சொல்லித்தர விரும்புகிற காரியம் இல்லைப்பா, நீ எப்படி சத்தியத்தை நீ கற்றுக்கிட்ட சின்ன வயசில், உன் பாட்டிக்கிட்ட இருந்து நீ எப்படி கற்றுக்கிட்ட, உன் அம்மாக்கிட்ட இருந்து நீ எப்படி கற்றுக்கிட்ட, கவனிங்க. அதெல்லாம் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்ததுனால அவங்க பொறுமையோட அவங்க சத்தியத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாங்க, கற்றுத்தந்தாங்க. அதனால் அவங்க கற்றுத்தந்த சத்தியத்தை, விசுவாசத்தை நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் விட்டுறாங்க? ஏன்னா நம்ம விசுவாசம் மற்றவங்களுக்கு முன்பதாக கேலி பொருளாக மாறிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை ஏதோ கேள்வி கேட்டாங்க, பைபிள்லேருந்து ஏதோ ஒன்று கேட்டாங்க, அதுக்கு பதில் என்னால் சொல்ல முடியல. யாரோ ஒருத்தர் என்னை ஏளனமாக பேசினதுனால இன்றைக்கி நான் பைபிளை தூக்குறது, பைபிளை சுமக்கிறது எனக்கு ஒரு வெக்கமான காரியமாக இருக்குது. சபைக்கு போகிறது, என் நண்பர்கள் மத்தியில் அவங்களுக்கு முன்னாடி நான் சபையின் காரியங்களில் ஈடுபடுறது எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க, யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தவறான விதங்களில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறாங்க. ஒரு மாபெரும் தேவ மனுஷன், ஒரு பெரிய தியோலோஜியன், அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, ஏங்க இத்தனை வருஷ ஊழிய அனுபவத்தில் உங்களால் எப்படிங்க இந்த பைபிள் வார்த்தைக்கு வார்த்தை உண்மை சத்தியம்னு உங்களால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய ஊழிய காலத்தின் கடைசியில் அவர் சொன்னார், ஏன்னா பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தையும் சத்தியம் உண்மைன்னு சொல்லி நான் சின்னதில் இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஆன்சர். பெரிய வேத பண்டிதருங்க, அவர் ஒரு பெரிய பண்டிதத்தனமான ஒரு பதிலை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்கங்க, பைபிளில் இருக்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அது சின்ன வயசுலேயே என் மனசில் ஏறினதுனால நான் இன்றைக்கி கிரீக்கு ஹீப்ரு அப்படி இப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு இந்த சத்தியத்தின் உண்மையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, பைபிள் இஸ் தி அல்டிமேட் அத்தாரிட்டி, inerrancy,
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், வாட் அ பியூட்டிஃபுல் ஆன்சர். ஸோ இதோட நான் நிப்பாற்ற முதலாவது பாயிண்ட், பால் சொல்லி தருகிற காரியங்கள் என்ன. முதலாவது பாடம் என்ன சொல்கிறாருன்னா, கண்டினியூ டு பில்ட் ஆன் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். நீ கற்றுக்கொண்டவைகளில் தொடர்ந்து கட்டிட்டு போ. ரெண்டாவது காரியத்தை சொல்லி இன்னும் நான் ஒரு 5 or 10 minutesல நான் முடிச்சிடுறேன். 15வது வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, யூ ஹவ் பீன் டாட் த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அண்ட் தே ஹவ் கிவன் யூ த விஸ்டம். பாடம் நம்பர் 2, முதலாவது என்ன கற்றுக்கிட்டுருக்கிற அதன் மேலே தொடர்ந்து கட்டி எழுப்பிட்டு போன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொல்கிறேன், எழுதிக்காங்க, கான்டம்ப்ளேட் the potential outcomes that this might lead you to. அதாவது இப்படி நீ கட்டி எழுப்புறதுனால கவனிங்க, இது உங்களை எங்கே அழைத்து செல்லும் என்பதை குறித்து கவனமாயிரு. எங்கேயோ ஒரு பாதையில் நடந்து போகிறீங்க, நடக்கிற, ஆனால் தீமோத்தி இது உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்றத கவனமாக கவனி அப்படின்னு சொல்கிறார். பாருங்களேன், விசுவாசத்தில் நமக்கு என்ன சொல்லித்தராரு? விசுவாசத்தில் இருக்கிறீங்க, விசுவாச வாழ்க்கையில் போகிறீங்க எல்லாரும். ஆனால் போகிற போக்கில் இந்த விசுவாச பாதை உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்றத குறித்து கொஞ்சம் கவனமாக கவனிங்கன்னு சொல்லி இந்த 15வது வசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ சின்ன வயசில் இருக்கும் போது எப்படி உன்னுடைய தாய் உனக்கு தன்னுடைய தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த காலகட்டத்திலிருந்து இந்த வசனத்தையும் வார்த்தைகளையும் நீ என்ன செய்கிற? நீ கற்றுக்கொண்டு வந்த. ஆனால் நீ மறந்துடாத, கர்த்தருடைய வார்த்தை உன்னை கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்து நிமித்தம் உன்னை ரட்சிப்புக்குள்ளாகவும் நித்திய வாழ்வுக்குள்ளாகவும் உன்னை கொண்டு போகுது அப்படின்றத என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. பாருங்களேன், எவ்வளோ அருமையான ஒரு பலப்படுத்துகிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு சத்தியத்தை அங்கே பவுல் சொல்லி தராரு. சொல்கிறார் பாருங்கள், யூ பீன் அக்வைண்டட் வித் இட். அதாவது நீ சின்ன பையன்லேருந்து நீ கற்றுக்கிட்டு வர, இதில் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற. ஆனால் இது எங்கே போகுது அப்படின்றத என்னைக்காவது நீ கவனித்து பார்த்துருக்கிறியா தீமோத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னுடைய பாவங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் உனக்கு மன்னிக்கப்பட்டு நீ நித்திய ஜீவனுக்குள்ளாக உன்னை ரட்சிப்புக்குள்ளாக இது கொண்டு போகுது அப்படின்றத மறந்துடுறியா? பாருங்கள், அவர் சொல்கிறார் அவுட்கம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கும் போது பாருங்கள், அந்த 15th verseல சொல்கிறார், தி அவுட்கம். அங்கே உபயோகிக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? த விஸ்டம். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்காங்க எல்லாரும். விஸ்டம், ஞானம். கர்த்தருடைய வார்த்தையில் வாழும்பொழுது நமக்கு ஞானம் கிடைக்குது. விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து எப்படி போகணும் அப்படின்ற ஞானத்தை, நித்திய வாழ்க்கையை குறித்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? தருகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது உலகத்தின் பார்வையில் ஃபேஷனபிளாலாம் இருக்காதுங்க. அது சொல்லுவாங்க, பிரபலமாலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருப்பீங்க, ரொம்ப ஃபேஷனபிளாக இருப்பீங்க அப்படின்லாம் பைபிள் எங்கேயுமே சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது ஒரே நோக்கம், கிறிஸ்துவை குறித்து அறிவு, அந்த அறிவு நிமித்தம் நாம் மீட்கப்படுகிற, டு நோ கிரைஸ்ட் அண்ட் டு பி சேவ்ட். இதுதாங்க பைபிளுடைய ஒரே நோக்கம். ஆனால் இன்றைக்கி பைபிளில் நிறைய பேர் வாட் தே வாண்ட் டு ஹியர் அப்படின்றத நோக்கி போகிறாங்களே தவிர வாட் தே நீட் டு ஹியர் அப்படின்றத பாயிண்ட் வரும்போது அங்கேருந்து அப்படியே விலகிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன கேட்க விருப்பமாக இருக்குதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் பைபிள் அவங்களுக்கு இனிக்கும், சபை அவங்களுக்கு இனிக்கும், போதகர் இனிப்பார், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் எப்போ அவங்க கேட்க விரும்புகிறத காட்டிலும் பைபிள் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிறதோ, அதாவது வாண்ட் வேறு, நீடு வேறு. எல்லாருக்கும் ஒரு வாண்ட் இருக்கும், ஆனால் நீடுன்றது பைபிள் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறது, ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் அப்படின்ற பாயிண்ட் வரும்போது நிறைய பேர் கேட்டகரி ஏக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்க விரும்புகிற காரியங்களில் போய்கிட்டே இருக்குவாங்க. ஆனால் பால் இங்கே திமோத்திக்கு சொல்லித்தராரு, ஹே திமோத்தி, நீ சர்ச்சில் வழி நடத்தும் போதும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீ ஞாபகம் வைத்துக்க வேண்டிய காரியம், பைபிளுடைய நோக்கம் உன்னை புத்திசாலியாக மாற்றுறதோ அல்லது உன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய பணக்காரனா, பெரிய செல்வந்தனா, பெரிய பவர்ஃபுல்லாக, அல்லது இந்த உலகத்தோடு ரெலவெண்ட்டாக, அல்லது உன்னை குறித்து உன்னையே நீ மேன்மையாக, அதாவது இதெல்லாம் ஒரு கள்ள உபதேசங்க. இன்றைக்கி அதெல்லாம் நேரம் இருந்தால் உங்களுக்கு நான் அதை குறித்து சொல்லுவேன். ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். அதாவது சபை கட்டுறாங்கப்பா, ஒரு 50,000
50,000 ரூபா 1,00,000 ரூபா எடுத்து கொடுத்தா அது அந்த கொடுக்கறது உங்களையே ஒரு திருப்திக்குள்ளே கொண்டு வரும். அது பிசாசுடைய தந்திரம். ஆர் டு ஹெல்ப் யூ லிவ் யுவர் பெஸ்ட் லைஃப். அதாவது நிறைய பேர் சொல்லித்தராங்க, ஏங்க ஆண்டவர் உங்களை உலகத்தில் சிருஷ்டித்தது என்ன தெரியுங்களா, உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக. அப்சல்யூட்லி ராங். கள்ள உபதேசம் அது. நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த வாழ்க்கை உலகத்தில் இல்லை, அது பரலோகத்தில் ஆண்டவரோடு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறது தான் the best life. ஸோ இங்கே பால் திமோத்தி டீச் பண்ணுறார். இதெல்லாம் பைபிளுடைய நோக்கம் இல்லை. பைபிளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, கர்த்தருடைய வார்த்தையுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, இவர்களுக்கு நடுவில் மனிதனுக்கு நடுவில் இருக்கிற உறவை குறித்து, அந்த உறவுக்கு நடுவில் வந்த பாவம், அந்த பாவத்தின் நிமித்தம் வந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த கிருபை, அந்த கிருபையின் மூலம் நமக்கு வந்த மன்னிப்பின் மூலம் நமக்கு வந்திருக்கிற நித்திய வாழ்க்கை, இவைகளை கற்றுத்தரது தாங்க பைபிளுடைய நோக்கம். உன்னை ஸ்மார்ட் ஆக்குறது, அல்லது உன்னை ஃபேஷனபிளாக மாற்றுறது, உன்னை பவர்ஃபுல்லாக மாற்றுறது, அல்லது ஒரு மெகா சர்ச் கட்டுறதுக்காக பைபிள் உனக்காக என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படவில்லை. அதனால தான் ஆரம்பத்தில் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு விவரித்து சொன்னேன். அது அர்த்த வசனத்தை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். verses 16 எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இட்ஸ் breathed out by God. ஆண்டவருடைய சுவாசத்துல இருந்து வந்தது. அவர் இன்னும் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிளை எப்பெல்லாம் நீங்கள் தூக்குறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. ஆண்டவர் என்னோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை பைபிளை வாசிங்க, உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விதவுட் எரர், தவறு இல்லாமல், பிழை இல்லாமல் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மாறாமல் அவருடைய மெசேஜ் அன்னைக்கு இருந்ததும் இன்னைக்கு இருந்ததும் காலத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறல. இட் இஸ் அன்சேஞ்சிங். மாறாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பூரணமாக பேசிக்கிட்டு இருக்காரு, கம்ப்ளீட். ஆண்டவருடைய வார்த்தையில் 30% எனக்கு போதும், இன்னும் 70% நான் அங்கங்கே தேடணும். நோ, 100% தேவையான கம்ப்ளீட் சஃபிஷியன்ட், தேவையான அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தையில் இருக்குது. இட் இஸ் அ ஃபைனல் அத்தாரிட்டி. ஃபைனல் அத்தாரிட்டினா இதற்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கிரியேஷனை குறித்து பரிணாம கோட்பாடுன்னு சொல்லி நீ டைமு ஸ்பேஸ்லேருந்து நீ வந்த பிளாக் ஹோலில் வச்சு அதிலிருந்து மேட்டர் வந்து நீ என்னென்னவோ சொல்லித்தரான். பைபிள் அதற்காக எழுதப்படவில்லை. பைபிள் டாக்ஸ் அபவுட் a unique creation. நீ தேவனுடைய சாயல்ல, தேவனா எந்த தேவன், திரியேக தேவன், ட்ரையூன் காட், அந்த தேவனுடைய சாயல்ல நீ சிருஷ்டிக்க பண்ணப்பட்டவன். நீ குரங்குலேருந்து வரல, அல்லது ஏதோ ஒரு அமீபா பாக்டீரியாவிலேருந்து நீ உருவாக்கப்பட்டு நீ வரல. நீ அவர் சாயலில் சிருஷ்டிக்க பண்ணப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு தந்து, அந்த ஜீவனை அவர் சஸ்டெயின், அதாவது ஏந்தி, அவர் அந்த ஜீவனை பாதுகாத்து. ஸோ அவர் தான் லாஸ்ட் ஜட்ஜுங்க, ஜீவனின் அதிபதி. அதனால தான் சொல்கிறோம் நம்ம ஜீவனின் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இவ்வளோ சத்தியத்தை அங்கே பால் அங்கே திமோத்திக்கு டீச் பண்ணுறாரு. ஸோ அப்போது நாம் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிருஷ்டிகருக்கு விரோதமாக எப்படிங்க வாழ முடியும்? சிருஷ்டிகருக்கு பாவம் செய்யும்போது நல்லா கவனிங்க, we break the law of God. நம்ம எப்போ பாவம் செய்கிறோமோ அப்போ ஆண்டவருடைய மகிமை ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒத்துக்கொள்ளாத விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நடக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய அன்புக்கு மீறி நடக்கிறோம், ஆண்டவருடைய குட்னஸ், ஆண்டவருடைய நன்மைக்கு விரோதமாக நடக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறோம். பாவத்தை நம்ம சரீரத்தில் ஃப்ளஷில் கிரியையில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போது இந்த ரெண்டாவது பாயிண்ட் இதோடு நான் முடிக்கிறேன். பால் சொல்கிறாரு, நாம் தவறான வழிகளில் திரும்பி நம்ம ஆண்டவருக்குடைய வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்றதற்காக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ திமோத்தி, இது உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகுது. இட்ஸ் அ குட் சேலஞ்ச். இந்த கால வேளையில் இது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்ச். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து துன்ப பாதைகளை நம்ம தொடர்ந்து நடக்கிற நேரத்தில் இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்ற அறிவு நமக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் கவனிங்க, என்னுடைய செய்தியின் கடைசிக்கு வந்துட்டேன், அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு இன்னும் நிறையா இருக்குங்க, நேர காரணத்தினால நான் ஒமிட்டட் லாட் ஆஃப் திங்ஸ் ஒமிட் பண்ணி நான் கடைசிக்கு வந்திருக்கிறேன். நமக்கு சத்தியம் தெரியாதுன்னெலாம் இல்லைங்க, சத்திய வசன பஞ்ச காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பஞ்ச காலத்துலேயும் சத்தியத்தை போதிக்கிறதுக்கு இந்த சத்திய வசனத்தை போல ஆண்டவர் உண்மை உள்ள நிறைய போதகர்களையும் கர்த்தருடைய தாசர்களையும் எழுப்பி வச்சிருக்கிறார். ஸோ அப்போது நம்முடைய பிரச்சனை வந்து பஞ்சம் மாத்திரம் இல்லை,
கேட்குறத வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்த முடியாதபடி நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? கொழுந்து விட்டு எரியாமல் குளுமையாக இட்ஸ் பிகம் கோல்ட், குளிர்ந்து போய் கிடக்குதுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி ஆண்டவரே அதை மீண்டும் அனுப்பி இன்றைக்கி பால் திமோத்திக்கு சொல்லி கொடுத்த அந்த 2 காரியத்தை நாங்களும் மீண்டும் ஞாபகப்படுத்தி குளுமையாக இருக்கிற எங்களுடைய இருதயத்தை நீங்கள் சூடுபடுத்தி ஆண்டவரே, we have to get excited. அதாவது ஹனிமூன் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானிக்க எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. பாலும் திமோத்தியும் துன்பப்படுகிற சூழ்நிலையிலையும் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்னைக்கு நான் பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்ட போது அன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி மரண படுக்கையிலேருந்து விடுவித்து கூட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் நான் எப்படி ஆண்டவருக்கு உற்சாகமுள்ள பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே குளுமையாகி போய்கிட்டே இருக்குதோ? மேபி நான் சொல்கிறேங்க, நமக்கு டாக்டர்லாம் பஞ்சம் இல்லைங்க, அதெல்லாம் இருக்குது. பட் மேபி இன்றைக்கி நமக்கு ஒரு பைபிள் ரீடிங் பிளான் இல்லாமல் இருக்கலாம். மேபி நீங்கள் சத்தியவசன பார்ட்னர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பைபிள் ரீடிங் பிளான்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிங்க. பைபிளை ஒழுங்காக கிரமமாக வாசிக்கிற ஒரு திட்டத்திற்குள்ளே வாங்க. ஒரு பைபிள் ரீடிங் பிளான், ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். மேபி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தேவைப்படுதுங்க. உங்களுக்கு என்ன சேலஞ்ச்? மேபி ஏதோ ஒரு புக்கை நீங்கள் பைபிளில் இருக்கிற ஏதோ ஒரு புக்கை இது வரைக்கும் நீங்கள் வாசிக்கவே இல்லை. நீங்கள் மேபி அதை ஏசாயாவின் புஸ்தகமாக இருக்கலாம், ரெவலேஷனாக இருக்கலாம், அல்லது என்ன ஏதாவது ஒரு மைனர் ப்ராஃபிட்ஸாக இருக்கலாம். ஜோயல் புஸ்தகத்தை நான் வாசித்ததே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கலாம். அல்லது புதிய ஏற்பாடில் ஜூடை நான் வாசித்ததே இல்லை. ஏங்க அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்காங்க. ரீட் பண்ணுங்கள், படிங்க, வாசிங்க. ஒரு புக்கை வச்சுக்கிட்டு வாசிக்கிறதுல தெரியாதது என்ன செய்யுங்க, எழுதுங்க. உங்களுடைய போதகர் இடத்துல, பைபிள் டீச்சர்ஸ் இடத்துல போய் என்ன செய்யுங்க, இதோடைய அர்த்தம் என்னன்னு கேளுங்க. மேபி யூ நீட் அ சேலஞ்ச். இன்னைக்கு மேபி ஒரு அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய கணவனையோ மனைவியோ அல்லது ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பனையோ உங்களுக்கு பேக் டு த பைபிளில் அப்படி உங்களை வழி நடத்தக்கூடிய நிறையா ஆவிக்குரிய சகோதரிகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்கள பிடிச்சி அவங்களோடு சேர்ந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி, நான் பைபிள் வாசிக்கிறத, நான் ஜெபிக்கிறத, நான் தியானிக்கிறத உங்களோடு மாதத்தில் 1 தடவையோ 2 தடவையோ நான் உட்காந்து தியானிக்க, அதாவது நான் இதை செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி உங்களை அக்கௌண்டபிளாக உங்களை கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆவிக்குரிய நண்பனை நீங்கள் இன்றைக்கி பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்களா? சங்கீதக்காரர் 119 சங்கீதத்தில் சொல்கிறோம், ஆண்டவர் என்னுடைய நாவு உங்களுடைய வார்த்தை குறித்து என்ன செய்யட்டும், பாடட்டும். ஏன்னா ஏன் பாடணும் தெரியுங்களா? உங்களுடைய வார்த்தை உண்மையானவைகள். நான் ஏன் எப்போவும் உங்கள் பின்னாடி நடக்கணும்னு தெரியுங்களா? ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். ஏன் ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் என்னை காப்பாற்றினவைகள் அப்படின்னு சொல்லி 119 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியே சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. மேபி சவுத் ஏஷியாவில் அது இருந்துச்சான்னு தெரில. பட் ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன், அமெரிக்காவில் இருந்தேன். April 8, 2024 சோலார் எக்லிப்ஸ் இருந்துச்சு. அதாவது சூரியனும் கம்ப்ளீட், அதை வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் எக்லிப்ஸ்னால் அது கிரகணம், சூரிய கிரகணம். ஸோ அப்போது அந்த சோலார் எக்லிப்ஸ் அன்றைக்கி நான் வெளிநாட்டில் இருந்தேன், நானும் பார்த்தேன் அதை. அப்போது அதற்கு முந்தின நாட்களில் நாசா, அதாவது ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அன்னைக்கு நடக்கும்போது யாரும் உங்களுடைய கண்களால் பார்த்துடாதீங்க, பார்க்கும்போது அதற்கு ஸ்பெஷலான ஒரு கிளாஸஸை நீங்கள் வாங்கி பார்க்கணும், சேஃபாக இருங்க, உங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நானும் இப்போ என்ன செஞ்சேன், ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்ணாடியை வாங்கி அந்த கண்ணாடியில் பார்த்தா தான் அந்த கம்ப்ளீட் டார்க்னஸ் நமக்கு தெரியும். சூரியனை முழு சந்திரன் வந்து மூடுற சூழ்நிலை. கவனிங்க, அதை நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுங்களா? அதுக்கப்புறமா நிறையா நியூஸ் வரும். எப்போவுமே இந்த கிரகணங்கள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்வை போயிடுச்சு, இவனுக்கு பார்வை போயிடுச்சு, அவங்க பார்த்ததுனால அவங்க கண்ணு மங்கலாச்சு, அப்படி இப்படின்லாம் பிரச்சனை வரும். அதாவது சூரியனை டைரெக்டாக பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி எச்சரிப்பு இருக்குது. அதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதற்கும் என்ன சொல்கிறாங்க, அதற்கு வழி சொல்கிறாங்க. அந்த கிளாஸஸை வாங்கி போட்டிங்கன்னா, அந்த 3D கிளாஸஸ் வாங்கி போட்டிங்கன்னா, சோலார் கிளாஸஸை போட்டிங்கன்னா நீங்கள் கண்களை பாதுகாக்கலாம். அதையும் மீறி அவங்க நேராக நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு கண்ணில் ஐ ப்ராப்ளம் வரும், பிளர் ஆகும், விஷன் போகும், சிவியர் டேமேஜஸ் ஆகும், ரெட்டினா பர்ன் ஆகும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாயிண்ட் என்ன தெரியுங்களா? சூரியனை நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா அதற்கான கிளாஸஸை, அதற்குரிய கிளாஸஸை போட்டால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சரியாக.
அதே மாதிரி தாங்க ஆண்டவருடைய காரியங்களையும் கர்த்தருடைய மகிமையும் பரிசுத்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ இவைகளை நம்ம பார்க்கணுன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னும் அந்த கண்ணாடியை போட்டாதாங்க நம்மளால் ஆண்டவரை அந்த சூரியனை மகிமையான தேவனையை நம்மளால் என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். ஸோ இதோடு நான் முடிக்கிறேன். நான் கவனிங்க, டிவைன் பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருக்கு ஏற்றவைகள், இவைகளை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கொள்ளணும்னா அதை நீங்கள் ஒரே விதத்தில் தாங்க பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னும் அந்த கிளாஸஸை நீங்கள் போட்டால் ஒளிய. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 119 ஓப்பன் மை ஐஸ், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களுக்காக என் கண்களை என்ன பண்ணுங்க, திறங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவமான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள, நான் பார்க்க என் கண்களை, மனக்கண்களை திறங்கன்னு சொல்கிறார். அந்த ஜெபத்தோடு இந்த காலவேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு சொன்ன 2 காரியத்தோட என்னத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறீங்களோ, விசுவாசத்தில் துன்ப அடிப்பட்டு கண்ணீரோடு அந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா, விட்டுறாதீங்க. தொடர்ந்து விசுவாசத்தின் மேலே விசுவாசத்தில் வளருங்க. 2வது, இது எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகுது, தேவ ஞானம், பரலோக ராஜ்யம், பரலோக நித்திய வாழ்க்கைக்கு நேராக என்னை கூட்டிகிட்டு போகுது அப்படின்றத உணர்வை மறக்காமல் தொடர்ந்து பயணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.